இந்த வருஷம் மழை வரும்னு நினச்சேங்க. வேர்க்கடலை போட்டு மழை இல்லாமல் வதங்கிக்கிட்டு இருக்குங்க எல்லாமே. இதை பற்றி பேச யாருமே இன்னைக்கு இல்லைங்க. இது ஒரு அரசியல்வாதிங்க எல்லாருமே அமைச்சர்களுக்கு இலவசமாக கார் கொடுக்கணும் அப்படின்றாங்க. அதை ஒருத்தர் ரீல்ஸாக எடுத்து போடுறாங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, நான் வந்து பஞ்சாயத்து தலைவர், நான் தான் மக்களை நேரடியாக போயிட்டு பார்க்குறேன், எனக்கும் ஒரு வாகனம் வேணும்னு கேட்குறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, விவசாயத்தில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நெல் கூடம் எதுவும் இல்லாததுனால நிறைய நெல் வீணாக நனைஞ்சு போகுது. அதுக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 10 கோடிக்கு ஒரு தார்பாய் மானியம் தரப்போகிறோம் அப்படின்றாங்க. ஏ என்னதான் நடக்குது எனக்கு சத்தியமாக புரியலை. நிறைய அரசியல்வாதி பார்த்தீங்கன்னா அரசியல்னால் என்னன்னே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஏதோ ஒருத்தர் 2 பேர் நல்ல நல்ல பாயிண்ட்டை சொல்கிறாங்க. அவங்களோட வீடியோவை நான் போட்டுட்டு இருக்கேன். அவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, என் சேனலை தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா. முடிந்த அளவுக்கு விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணலனாலும், விவசாயத்துக்கு குரல் கொடுக்கலனாலும், முடிந்த அளவுக்கு விவசாயத்தை மட்டம் தட்டி பேசாதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே பேசியிருக்காங்க, விவசாயத்தை விட விளையாட்டு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. இது பேச பேச பார்த்தீங்கன்னா பெருசாக போகும். ஏன்னா அந்த மாதிரி அரசியல் நடக்குதுங்க. மாற்று அரசியல்னு சொன்னாங்க. பட் நிறைய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே அரசு அதிகாரிகளுக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான். ஏன்னா அதையும் பார்த்தா நிறைய இடத்துல அரசு அதிகாரிகளுக்கு ரொம்ப ஒரு மதிப்பற்ற நிலையில் தான் இன்னைக்கு இருக்கு. அந்த அளவுக்கு இன்றைய அரசியல் இருக்கு. பரவாயில்ல, நல்ல நல்ல திட்டங்களெல்லாம் கொண்டு வந்தாங்க, இல்லைன்னு நான் சொல்ல. ஏன்னா ஊழல் இல்லாத வச்சுனாங்க. பட்டு நிறைய இடத்துல நான் ஊழல்னு கேள்விப்பட்டு இருக்கேன். ஏன்னா அந்த கண்ணுக்கு தெரிஞ்சியும் சொல்ல முடியாத இடத்துலலாம் இருக்கு. இன்னைக்கு விவசாயத்திலே பார்த்தீங்கன்னா விடிய காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பால் கறந்து ஊற்றுவாங்க. அதுலேயும் ஒரு ஊழல் நடக்குது. அதுவும் கண்ணுக்கு தெரியாத ஊழலால இல்லை, கண்ணுக்கு தெரிஞ்சு போகுது. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பால் பார்த்தீங்கன்னா 32லேருந்து 38, 42 வரைக்கும் விற்பனை பண்ணுறாங்க. எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நியாயமான விலையில் கொடுக்குறாங்க, சந்தோஷம்தான். 1 லிட்டர் பாலுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே லிட்டரில் தான் அளப்பாங்க. ஆனால் இவங்க அளக்கிறது பார்த்தீங்கன்னா 1 லிட்டரு 100 பால் எக்ஸ்ட்ரா இருக்குமா. அது எதுக்குன்னு எனக்கு தெரியலை. அந்த 100 பால் இப்போ நாங்கள் வந்து ஒரு 5 லிட்டர் ஊற்றுறோன்னா ஒரு வேலைக்கு பார்த்தீங்கன்னா 500 ml 1/2 லிட்டர் பால் கண்ணுக்கு தெரிந்து ஊழலாக நடக்குது. அதை யாரும் கேட்க மாட்டாங்க. இதை வந்து வீடியோவாக நான் போட்டதுனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாதிக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவை போட பார்த்தில்ல. இந்த மாதிரி அரசியல்வாதிகளை சொல்லி நம்ம வந்து எப்படி அந்த வறட்சியிலையும் விவசாயம் பண்ணலாம், வறண்ட நிலத்துலையும் விவசாயம் பண்ணலாம், எப்படி குறைந்த அளவில் அதிக லாபம் பெறலாம், இந்த மாதிரி தான் நான் போட போகிறேனே இதுக்கு மேலே. ஏன்னா என்னதான் கருத்து சொல்லனாலும் என்னை விட நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதையே யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. நான் சொல்லி மாட்டேன், என்ன கேட்கவா போகிறீங்க நீங்கள்? முக்கியமாக இந்த மக்களுக்கு தான், இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு தான். ஏன்னா நம்ம தான் ஒரு அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்கிறோம். அது நம்ம வந்து ஓட்டு போடும்போது அவங்க நல்லவங்களாக தெரிறாங்க. அதுவே ஓட்டு போட்டு எலெக்ஷனில் தேர்தலில் ஜெயிச்சு அப்புறம் பார்த்தா தான் தெரியுது யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு. அதை நான் சொல்லலை, உங்களுக்கா புரிஞ்சால் சரி, நீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் அடைஞ்சால் சரி. அடுத்தவங்க சொல்லி நம்ம திருந்துற இடத்துல நம்ம இல்லை, நம்மளே அடுத்தவங்களை திருத்தி வைக்கிற இடத்துல இருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம தான் நம்மளை மாற்றிக்கணும். முடிந்த அளவுக்கு விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். பட்டு பேசினாலும் பரவாயில்ல, உண்மையை தான் சொல்லியிருக்கேன். நான் ஒன்றும் தப்பாலாம் சொல்லலை, ரியாலிட்டியாக தான். இன்றைக்கி சோஷியல் மீடியாவை திறந்தாலே இதுதான் இருக்குது. அது தெரியாமலாம் இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி காலத்துலலாம் சட்டசபையில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. ஆனால் இப்போ நேரடியாக டிவிலையும் சோஷியல் மீடியாவிலும் வந்துக்கிட்டே இருக்குது. அந்தளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனால் விவசாயத்தில் மட்டும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை. காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம தான், வேறு யாரும் இல்லை. நம்மளை வந்து நம்ம தான் குறைச்சிக்கிறோமே. இப்போ நம்மக்கிட்ட ஒரு
இப்போ எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை இருக்குது. ஒரு 10 மூட்டை அறுவடை பண்ணுவோம். 10 மூட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மூட்டை வீட்டுக்கு வச்சுப்போம். மீதி 5 மூட்டையை நம்ம விற்பனை பண்ணிவிடுவோம். அதுவும் எங்கே தெரியுமா? விலை எங்கே அதிகமாக போகுதுன்னெல்லாம் பார்க்க மாட்டோம். கிட்ட எங்கே இருக்குது அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எங்கே ஆள் குறைவாக இருப்பாங்க, நம்ம போனால் சீக்கிரம் போட்டு வந்துடும். நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், எங்கே விலை அதிகமாக போகுதோ அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளும் அங்கே தான் எடுத்துன்னு போயிட்டு காத்திருந்து விற்பனை பண்ணிட்டு வரணும். அப்போ தான் நமக்கு லாபம் கிடைக்கும். ஆளே இல்லாத இடத்துல 1 கிலோ 1000 ரூபாய் 2000 ரூபாய் விற்கிற இடத்துல வெறும் 600 ரூபாய் 700 ரூபாய் விற்கிற இடத்துல நான் போய் விற்பனை பண்ணால் லாபம் பார்க்க முடியுமா? இல்லை. நம்ம தான் விவசாயத்தில் நஷ்டம்னு சொல்கிறோம். விவசாயத்தில் லாபம் தான் வருது, இல்லைல்ல. ஆனால் எப்படி விவசாயம் பண்ணணும்னு ஒரு முறை இருக்குது, அது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். தெரியாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் சொல்லுறேன். ஃபுல் டீட்டெயிலும் தனித்தனியாக பிரித்து வைக்க போகிறேன். முக்கியமாக மனு எழுத போகிறேன். எல்லாருக்குமே பயப்படவே தேவையில்லை இதுக்கு மேலெல்லாம். எதுக்கு? நம்மளுடைய உரிமையை நம்ம கேட்குறோம். நமக்கானது நம்ம தான் தேடி போகணும். அடுத்தவங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இல்லையா, எடுத்துக்கோ. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 10,000 15,000 கடன் வாங்கிட்டு அதாவது அந்த கடத்தை திருப்பி கட்டாமல் இதை தூக்கு மாட்டிக்கிட்டு இறந்துடுறாங்க. அதுவே 10 கோடி 2 கோடின்னு வாங்கிட்டு வெளிநாட்டில் போயிட்டு ஜாலியாக இருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது அரசு இன்றைக்கி. நம்ம தான் மாற்றிக்கணும் நம்மளை. அப்போ தான் நம்ம முன்னேற முடியுமே.